நான் வந்து இப்போ வந்து கீழம்பி கிராமத்தில் இருக்கேன். இங்கே வந்து ஒரு பால சபைன்னு ஒரு நியூ திங்கு கொண்டு வராங்க. நான் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த இது வந்து இந்த உலகம் ஃபுல்லாக இதை பரவணும்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நானும் ஆரம்பிக்கல, எங்கள் அப்பா அம்மா தான் இதை ஆரம்பித்தது. மெயினாக எங்கள் அப்பா அம்மாவும் கூட இருப்பாங்க. நான் வந்து மெயினாக அந்த எல்லா பேசுறதுக்கும் நான் இருக்கேன். பால சபைனா 18 வயசு மேலே இருக்கவங்களுக்கு கிராம சபை, 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு பால சபை. இப்போ இது இருக்க இந்த ஃபுல் கீழம்பியில் நாங்கள் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு கேட்டால், மெயினாக அவங்க சொன்னது லைப்ரரி கேட்டிருக்காங்க. லைப்ரரி இன்னும் 3 லைப்ரரி திறந்துருக்காங்களாங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க கீழம்பி. 3 லைப்ரரி திறந்துருக்காங்க. நடுவில் கம்ப்யூட்டர் கிளாஸ் வச்சுருக்காங்க. 2 டே கேம்ப் வச்சுருக்காங்க. நாமளாம் இப்போ சட்டமன்றத்தை வெளிலேருந்து தான் பார்த்துருக்கோம். ஆனால் சட்டமன்றத்தை உள்ளே போய் என்ன இப்போ எம்எல்ஏ இந்த தமிழ்நாட்டம் ஃபுல்லாக இருக்க எம்எல்ஏஸு அவங்களெல்லாம் பார்த்து சட்டமன்றத்தில் போய் அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க கேட்டுட்டு வந்திருக்காங்க. நான் இது வரைக்கும் சட்டமன்றத்துக்கு உள்ளே போனதில்லை, உள்ளே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் இந்த பால சபையில் இன்க்ளூட் ஆகிட்டு நானும் ஒரு சட்டமன்றத்தில் போயிருக்கோம். சட்டமன்றத்துக்கு நானும் போயிருக்கேன், என் ஃப்ரெண்டும் போயிருக்கான். அவனை வந்து சேனல் வந்துடுவான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சட்டமன்றம் நம்மளோட நம்மளோட இடத்தை பற்றி நம்ம எப்படி இந்த நாட்டை வளர்ச்சியாக கொண்டு போகிறது தான் இதில் மெயின் டாப்பிக்கு. இப்போ இருக்க பேரண்ட்ஸ், இவங்க பேரண்ட்ஸு சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, சில பேரண்ட்ஸுக்கு ஸ்டேஜ் ஃபியர் கண்டிப்பாக இருக்கும். ஏன் உங்கள் அக்காங்க உங்கள் அண்ணாங்களுக்கே இருக்கலாம். இப்போ நீங்கள் பசங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே இருக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜ் ஃபியருங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம பயப்படுவோம். இந்த ஸ்டேஜில் போய் நம்ம பேசுறதுக்கு ஒத்தனை பேருக்கும் முன்னாடி பேச முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை தவிர்க்க தான் இந்த பால சபை ஒன்று வருது. இங்கே இருக்க இந்த கீழம்பி ஊர்லேயும் கடலூர் மாவட்டத்தில் அரங்கூர், இந்த ஊரில் 2 ஊர்லேயும் போய் குழந்தைங்க கிட்ட ஒரு மைக்கு கொடுத்து எதனா டாப்பிக்கை பற்றி சொல்லுங்கள், அவங்க கண்டிப்பாக பேசியே தருவாங்க. பேசாமல் எந்த குழந்தையும் இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் வேணால் யார் வேணாலும் மீடியாக்காரங்க வந்து பாருங்கள். கீழம்பி ஊராட்சி தலைவர், அவங்க பேர் வந்து மகாலட்சுமி ராஜசேகர் அவர்கள். அவங்க வந்து எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுத்ததுனால தான் நாங்கள் இவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்கோம். இந்த சேனல் ஆரம்பித்தது வந்து அவங்களோட இனிஷியேட்டிவில் தான் நாங்களும் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சேனல் இப்போ தான் உங்களோட தயவால் எங்களுக்கு வந்து நிறைய வியூவர்ஸும் வந்திருக்கு. நன்றி, வணக்கம். இதோட ஃப்ரெண்டு கண்டினியூ பண்ணியிருப்பான். 500 நாள்னு ஒரு நடக்க போகுது. இது வரைக்கும் நடந்த பால சபையில் 2023 ஃபெப்ரவரியில் ஆரம்பித்த பால சபை இப்போ வந்து ஜூலை வரப்போகுது. ஜூலை 6 அன்னைக்கு பையன்ஸ் டே முடிய போகுது. பையன்ஸ் டே ஆக போகுதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராமே நடத்துகிறாங்க. அதுக்கு தான் வந்து இதுவும் ஒரு மெயின் ரீசனு. நீங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துன்னு உங்களுக்கு அந்த இன்விடேஷனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட வந்து என் ஃப்ரெண்டு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு கண்டினியூ பண்ணிப்போம். என் பேர் வந்து கேவதையா. இப்போ வந்து என் ஃப்ரெண்டு பேசியிருப்பான் 500வது நாள் பற்றி. இப்போ வந்து 500வது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துருக்காங்க. அவங்களாம் வருவாங்க. அடுத்தது நாங்கள் பால சபையில் இருந்தால் நல்லா பண்ணி போடணும், அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அடுத்து அதெல்லாம் சொல்லிட்டோடனே எதனா ட்ராமா மாதிரி அந்தமாரி பண்ணிட்டோடனே ஃபுட்லாம் நாங்களே சர்வ் பண்ணுவோம். அதெல்லாம் முடிச்ச உடனே எல்லோரும் கிளம்பிடுவாங்க. நன்றி, வணக்கம்.